So here it is the match the following. இது ஆன்சர் அதுலயே கொடுத்துருக்கு, பட் நம்ம ஆன்சர் பார்க்க வேண்டாம். வில் ட்ரை டு மேட்ச் இட் ப்ராப்பர்லி. என்ன கொடுத்துருக்காங்க, மினரல் குரூப்போட நேம் கொடுத்துருக்காங்க, தென் அது என்ன டைப் ஆஃப் மினரல் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் சிலிகேட் குரூப் வைஸ். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இந்த மினரல் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். இந்த மினரல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி வி ஹேவ் டிஸ்கஸ்ட் இன் ஆர் கெமிக்கல் மினராலஜி. ஒரு குரூப்ஸ் எடுக்கும் பொழுதும் இம்பார்ட்டன்ட் மினரல்ஸோட நேம் கொடுத்துருப்பேன். அதில் நான் கொடுத்த மினரல்ஸோட நேம் தான் இங்கே இருக்குது. வேணா நீங்கள் போய் கிராஸ் செக் கூட பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்த மினரல்ஸோட நேம் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஆந்தோஃபைலைட். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஆந்தோஃபைலைட். ஆந்தோஃபைலைட் இஸ் அன் ஆம்பிபோல் குரூப் ஆஃப் மினரல்ஸ். அதோடைய கிறிஸ்டல் சிஸ்டம் ஆர்த்தராம்பிக். ஆம்பிபோல்ல இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸும் மோனோக்ளினிக் சிஸ்டம். அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆர்த்தராம்பிக் மினரல் ஆந்தோஃபைலைட். ஸோ ஆந்தோஃபைலைட் அப்படிங்கிறது ஆம்பிபோல்னு பார்த்தாச்சு. ஆம்பிபோல்ஸ் அப்படிங்கிறது டபுள் செயின் சிலிகேட். ஆந்தோஃபைலைட் ஆம்பிபோல் குரூப் ஆஃப் மினரல். ஆம்பிபோல் குரூப் ஆஃப் மினரல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆர்த்தராம்பிக்ல கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடிய மினரல் ஆந்தோஃபைலைட் தான். ஸோ ஆம்பிபோல் அப்படின்னு சொன்னாலே டபுள் செயின் சிலிகேட். தென் ஹிடன்பர்கைட். Hiddenbergite is again a pyroxene mineral. Pyroxene mineral na single chain. Pyroxene mineral na single chain. OPX and CPX அப்படின ஒரு கேட்டகரி வரும்ல, இந்த Hiddenbergite அப்படிங்கிறது CPX கேட்டகரி, clinopyroxene, which means monoclinic crystal system. Cordierite. Cordierite இது ஒரு செப்பரேட் miscellaneous groups அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த Cordierite அப்படிங்கிறது சைக்ளோசிலிகேட்ஸ்ல வரக்கூடியது. இந்த டார்மலின், பெரைல் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி கார்டியரைட் அப்படிங்கிறது ஒரு சைக்ளோசிலிகேட் குரூப்ல வரக்கூடிய ஒரு மினரல். இது ஆக்சுவலி மினரல் குரூப்ஸ் எதுவும் வராது, இது சம்வாட் மிசலேனியஸ் மினரல். ஆக்சுவலி கார்டியரைட் அப்படிங்கிறது மிசலேனியஸ் மினரல்ஸ்ல வரும். ஜியோலைட். ஜியோலைட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபெல்ஸ்பர்க் குரூப் ஆஃப் மினரல் which is மைக்ரோ அலுமினஸ் போரஸ் அதிகமா இருக்கக்கூடிய மினரல். அதாவது அந்த குரூப் வந்து அலுமினியம் டாமினேட்டடா இருக்கும், தென் மைக்ரோபோரஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்ல அது அதிகமாக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஜியோலைட் அப்படிங்கிறது which is belongs to the டெக்டோசிலிகேட். ஃபெல்ஸ்பர், ஃபெல்ஸ்பத்தாய்ட், ஜியோலைட் எல்லாமே வந்து நம்மளுடைய டெக்டோசிலிகேட்ஸ் குரூப்பை சார்ந்தது. ஓகே, தென் நம்மளுடைய அடுத்த கேள்வி. இதெல்லாம் பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. அகேன் the question is repeated, sorry. Then the next question. இது லிட்டில் ட்விஸ்ட்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் தியரட்டிக்கலாக படிச்சிருந்தீங்கன்னா யூ மே ஆன்சர். இட் இஸ் அ மல்டி சாய்ஸ் கொஷின். ஸோ த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிலிக்கா பாலிமார்ப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மினரல் வந்து லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சர் மூவ் ஆகணும். ஒரு மினரல் ஒன்று லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சர் மூவ் ஆகணும், இல்லை ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சர் மூவ் ஆகணும். இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். லைக் இப்போ எனக்கு ஆல்ஃபா குவாட்ஸ் இருக்குன்னா ஆல்ஃபா குவாட்ஸ்க்கு அடுத்து பீட்டா குவாட்ஸ், பீட்டா குவாட்ஸ்க்கு அடுத்து ட்ரைடிமைட், ட்ரைடிமைட்டுக்கு அப்புறம் கிறிஸ்டோபேலைட், கிறிஸ்டோபேலைட்டுக்கு அப்புறம் கொசைட், கொசைட்க்கு அப்புறம் சிஷோவைட். இது ஒரு ஆர்டர். நீங்கள் அந்த சிலிக்கா பாலிமார்ஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிலிக்கா பாலிமார்ஃப் டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இங்கே நம்மளுடைய சிஷோவைட் இருப்பாங்க, இங்கே நம்மளுடைய கொசைட். ரஃபா வரைகிறேன், ப்ளீஸ் டூ அட்ஜஸ்ட் வித் மை டயக்ராம். ஸோ இங்கே நம்மளுடைய ஆல்ஃபா குவாட்ஸ் இருப்பாங்க, இங்கே நம்மளுடைய பீட்டா குவாட்ஸ், இது நம்மளுடைய ட்ரைடிமைட், இது நம்மளுடைய கிறிஸ்டோபேலைட். ஓகே, இது நம்மளுடைய ப்ரெஷர் ஆக்சிஸ், இது நம்மளுடைய டெம்பரேச்சர் ஆக்சிஸ். Again, I just drew the diagram in a very random manner. Exact temperature and pressure indicate பண்ண போறது கிடையாது, just for an understanding purpose. இதனுடைய ஆல்ஃபா குவாட்ஸ், இதனுடைய பீட்டா குவாட்ஸ். இது மினராலஜில எடுக்கலன்னு சொல்ல வேண்டாம், இட் கம்ஸ் அண்டர் இக்னியஸ் பெட்ரோலஜி. இந்த பர்டிகுலர் டாபிக் அப்படிங்கிறது ஃபேஸ் டயக்ராம்ஸ் அப்படின்னு வரும். ஸோ விச் இஸ் கவர்ட் இன் யுவர் இக்னியஸ் பெட்ரோலஜி டாபிக். அது நீங்கள் இக்னியஸ் பெட்ரோலஜி பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். ஆஸ் ஆஃப் நவ் கொஸ்டின் இங்கே மினராலஜி ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் டயக்ராமை ஒரு கிளான்ஸ் பாருங்க, உங்களுக்கு இக்னியஸ் பெட்ரோலஜி வரும்போது ஒன் காம்போனன்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு இது வரும். ஸோ ப்ரெஷர், டெம்பரேச்சர்,
ஆல்ஃபா குவார்ட்ஸ், பீட்டா குவார்ட்ஸ், ட்ரைடிமைட் அண்ட் கிறிஸ்டோபேலைட். இது நம்மளுடைய கொசைட் அண்ட் ஷிசோவைட். அதாவது இந்த வெர்டிக்கலா நீங்க மூவ் ஆகும் பொழுது நம்மளுடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஹரிசாண்டலா மூவ் ஆகும்போது நம்மளுடைய temperature increase ஆகுது. So this is my pressure axis and this is my temperature axis. So obviously if I move from left to right, my temperature gonna increase, and if I move from bottom to top, my pressure gonna increase. So இப்போ இந்த பக்கம் மூவ் ஆனா இது என்ன இண்டிகேட் பண்ணுது? கிறிஸ்டோபேலைட் அப்படிங்கிறது ஹை டெம்பரேச்சர் வெரைட்டி ஆஃப் குவார்ட்ஸ். இப்படியே நான் இந்த பக்கம் மூவ் ஆனா இது என்ன இண்டிகேட் பண்ணுது? சிஷோவைட் இஸ் அ ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆஃப் குவார்ட்ஸ். ஸோ எனக்கு மூவ் ஆகும் பொழுது ஒரு ஆர்டரா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா குவார்ட்ஸ், அதுக்கப்புறம் பீட்டா குவார்ட்ஸ், அதுக்கப்புறம் கோசைட், அதுக்கப்புறம் சிஷோவைட் அப்படின்னு இருந்ததுன்னா அது ஒரு ஆர்டரா இருக்கு. இல்லை ஆல்ஃபா குவார்ட்ஸ், பீட்டா குவார்ட்ஸ், ட்ரைடிமைட், கிறிஸ்டோபேலைட் அப்படின்னு இருந்தா அது ஒரு ஆர்டரா இருக்கு. இந்த ஆர்டர் எதுவுமே இல்லாம ஒரு ரேண்டமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் நத்திங் பட் தேர் ஷுட் பி சம் ஆர்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஒன்றுக்கு அடுத்துன்னு மாறி போயிட்டே இருக்கணும் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ். எனக்கு ஒரு இடத்துல எனக்கு ஆல்ஃபா குவார்ட்ஸ் இருக்கு, சடனா அதுக்கப்புறம் எனக்கு சிஷோவைட்டாவது மாறிட்டு அதுக்கப்புறம் அது கொசைட்டா மாறுதா? நோ, இட் இஸ் நாட் அண்டர் த ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். இட் இஸ் நாட் அண்டர் ஈக்குலிபிரியம் ஆக்சுவலி. தேர் ஷுட் பி சம் ஆர்டர். ஸோ இப்போ என்ன இங்கே நம்மளுக்கு கேள்வி கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த குவார்ட்ஸ் வந்து ஆர்டர்டு ஃபார்ம்ல இருக்கு, அதுதான் நம்மளுடைய கேள்வி. இன்னொன்று 2 நோட் பண்ணும், இஸ் ஆர் ஆர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், ஆர் அப்படிங்கிறது இஸ் அப்படிங்கிறது சிங்குலர், ஆர் அப்படிங்கிறது ப்ளூரல். மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ், மல்டிபிள் செலக்டிவ் கொஷின்ஸ் கொடுத்துருக்க 4ல 4மே ஆன்சரா இருக்கலாம், 1 ஆன்சரா இருக்கலாம், 2 ஆன்சரா இருக்கலாம். ஸோ இட் இஸ் அ மல்டி select question, not multi choice. It is a multi select question. So இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, குவார்ட்ஸ், கோசைட் அண்ட் சிஷோவைட் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆல்ஃபா குவார்ட்ஸ் அண்ட் பீட்டா குவார்ட்ஸ் இப்போதைக்கு as of now will consider it's just a quartz. ஸோ குவார்ட்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு கோசைட்னு மாறுது, அதுக்கப்புறம் எனக்கு சிஷோவைட்னு மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் ரைட். அடுத்தது குவார்ட்ஸ், சிஷோவைட் அண்ட் கோசைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சிஷோவைட் மாறுது, அதுக்கப்புறம் எனக்கு கொசைட் மாறுது அப்படின்னு சொல்றாங்க, which is not right. ஸோ அப்போ எனக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் ரைட்டு கிடையாது. ஸோ அடுத்தது ட்ரைடிமைட், கோசைட் அண்ட் சிஷோவைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரைடிமைட் இருக்கு, இது இப்படியே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா ட்ரைடிமைட் மே கன்வெர்ட்ஸ் இன்டு கோசைட் அண்ட் சிஷோவைட். நீங்க நடுவில் எனக்கு பீட்டா குவார்ட்ஸ் வரலையே அப்படிலாம் கிடையாது. தேர் ஷுட் பி சம் ஆர்டர், அவ்வளோதான். எனக்கு ட்ரைடிமைட்டுக்கு அப்புறம் டைரெக்டாக ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா டைரெக்டாக கோசைட்டுக்கு போயிடும். ஏன்னா பீட்டா குவார்ட்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் டெம்பரேச்சர் ரேஞ்ச். இப்போ இந்த டெம்பரேச்சர் வரைக்கும் தான் பீட்டா குவார்ட்ஸால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். டெம்பரேச்சர் இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கொசைட் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ட்ரைடிமைட் அப்படிங்கிற ஒரு குவார்ட்ஸ் ஃபார்ம் வந்து எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணுச்சு அப்படின்னா டைரெக்டாக கொசைட்டா அது மாறிவிடும். அதுக்கப்புறம் சிஷோவைட். ஸோ இது ஒரு ஆர்டர். ஓகே, ஸோ அப்போ என்னுடைய சி ஆன்சர் கரெக்ட். அப்புறம் ட்ரைடிமைட், சிஷோவைட் அண்ட் கோசைட். ஸோ விச் இஸ் அகெயின் அ ராங். ஸோ தேர் ஷுட் பி சம் ஆர்டர். அவ்வளோதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, again this is a one component system which is clearly explained in your igneous petrology. Don't get confused that இது மினராலஜில எடுக்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம்.